அதை ஒரு தம்பி மருத்துவம் பார்க்க போயிருக்கான் அம்மாவுக்கு. மருத்துவம் சரியில்லைன்னு மருத்துவரை குத்திக்கிறான். ஆமா, ஒரு வீட்டுல காய்கறி வெட்டுற கத்தியை கொண்டு போய் அவரை குத்திட்டான். அது நல்ல பையன், அவன் ரவுடி கிடையாது, பொறுக்கி கிடையாது, திருடம் கிடையாது. ஏதோ கோபத்துல ஒரு சதக்குன்னு அப்படியே கத்திரிக்காய் வெட்டுற மாதிரி விட்டாரு. அரசர்கள், சிற்றரசர் 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 எல்லாம் அவர் ஒரு புற்றரசர். அது எல்லாத்தையும் வாங்கி வாயிலே வளச்சுடுவாரு. தலைவலிச்சா கூட நேரா காவேரி மருத்துவமனை போய் அது வந்து பணம் வந்துடுறது. கருணாநிதி சம்பாதிச்சு கொடுத்து போற பணம் இருக்கு, அதை நீங்க பண்ணிக்கிறீங்க. கருணாநிதி சம்பாதிச்சாரா? ஆமா, எங்க வேலை செஞ்சாரு? ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாரா? எல்லாம் அதான் சொல்றாங்க. அந்த ஊர் பண்ணையாரா இருந்தாரா? நான் எங்கிட்ட வா, எல்லாரும் அதான் சொல்றாங்க. கருணாநிதி கேளுமா, நான் சொல்லி தங்கச்சி கனிமொழிக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டாரு. அப்புறம் முக தமிழரசு, அப்புறம் வந்து முக அழகிரி, அப்புறம் எங்க தங்க எங்க அக்கா செல்வி, எல்லாருக்கும் போதுமான சொத்தை சம்பாதிச்சு வச்சு கடற்கரையில போய் நிம்மதியா தூங்கிட்டாரு. ஊழல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில படுத்துட்டாரு. போய் படுத்துட்டாரு. அத கூட படுத்துட்டாருன்னு சொன்னா எங்க சண்டைக்கு வர்றான். ஏண்டா படுத்திருக்கிற சொல்லாம எப்படா அதுக்கு சண்டைக்கு வர்றான். நான் என்னமா செய்யுது, ஒரே சொரையா வெள்ளை மாத்திரை வயிற்றால போகுதியா, புடி வெள்ளை மாத்திரை குடிங்க. அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அந்த அரசு மருத்துவமனைக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரா? அது எங்க அண்ணன் மாசு. அண்ணா வணக்கம். வணக்கம். அப்புறம் ஒரே பிஸியா இருக்க மாதிரி இருக்கு. ஒன்னும் பிஸியா இல்ல, வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா அது ஒரு தம்பி மருத்துவம் பார்க்க போயிருக்கான் அம்மாவுக்கு. மருத்துவம் சரியில்லைன்னு மருத்துவரை குத்திக்கிறான். ஆமா, ஓ மருத்துவர் சரியில்லை, மருத்துவம் பார்க்காத மருத்துவரை ஒரு வீட்டுல காய்கறி வெட்டுற கத்தியை கொண்டு போய் அவரை குத்திட்டான். அது நல்ல பையன், அவன் ரவுடி கிடையாது, பொறுக்கி கிடையாது, திருடம் கிடையாது. ஏதோ கோபத்துல ஒரு சதக்குன்னு அப்படியே கத்திரிக்காய் வெட்டுற மாதிரி விட்டாரு. அதெல்லாம் நம்ம கேட்கற போது வருத்தமா இருக்குல்ல. ஆமா, ரொம்ப வருத்தம் தான். தாய் பாசம் அவ்வளவு, அந்த தாய் மேல வச்சிருக்க பாசத்தை காட்டுது. ஆனா அதை கத்தி எடுத்திருக்க கூடாது, அதுதான் தவறுதான். இல்ல அது என்னன்னா எல்லாம் வந்து குறை சொல்றான். கத்தி எடுத்து குத்தி விட்டாரு, குத்தி விட்டாரு. அந்த மருத்துவருக்கும் அந்த தம்பிக்கு என்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. முன்பாக கிடையாது, பங்காளி சண்டை கிடையாது, சொத்து தகராறு கிடையாது. இது ஒரு உயிர் பிரச்சனை. பெத்த தாய்க்கு சரியான முறையில மருத்துவம் இல்லை. ஆமா, அதனால அவன் தாங்கி பார்த்து தாய் உயிர் இழந்துருவான்னு சொல்லிவிட்டு கோபத்துல குத்திருக்கிறான். எல்லாருக்கும் வர வேண்டிய கோபம் தான், வர வேண்டிய கோபம். இது எல்லாம் வந்து அந்த பையனை குறை சொல்றதை விட்டு அரசாங்கம் எப்படி இருக்கு, அரசாங்கத்துல நிர்வாக திறமை எப்படி இருக்கு, இந்த நிர்வாக திறமையில மருத்துவத்துறை எப்படி இருக்கு, மருத்துவத்துறை ஒழுங்கா செயல்படுதா? இல்ல இல்ல இல்ல. அடுத்து அப்படியா? அது என்ன செயல்படல? நல்லதான். ஐயா மாசு வந்து தினமும் வந்து காலை ஒரு பேட்டி, மாலை ஒரு பேட்டி, அப்புறம் வந்து நிகழ்ச்சிகளில் உட்காந்துக்கிறாங்க, பேசுறாங்க. ஐயா நான் வந்து அதாவது போதுமான மருத்துவ வசதி இருக்கு, போதுமான மருந்து இருக்கு, போதுமான மாத்திரை இருக்கு, போதுமான வெள்ளை மாத்திரை இருக்கு, போதுமான சிகப்பு கலர் மருந்து இருக்கு. ஆமா, நர்ஸ் தான் இல்ல, டாக்டர் தான் இல்ல, பெட் இருக்கு, பேஷண்ட் இருக்கு, மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லை, போதிய அந்த என்னது இன்ஸ்ட்ருமென்ட். அத வந்து என்னன்னு பார்க்கணும்ல. வாயால வெறும் வாயால சொல்ற நீ எவ்வளவு பேர் அதாவது நிர்வாக திறமை மக்கள் கொடுத்துருக்காங்க. யாரு மக்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்களே, இந்த மக்களை காவந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. நீ வெறுமாயால பாட்டை பாடி விட்டு நாங்க வந்து இதை வந்து கட்டி காவந்து கேட்டா வந்து நாங்க வந்து திராவிட மாடலுங்கிறீங்க, மண்ணாங்கட்டிங்கிறீங்க, எதோ சொல்றீங்க. இப்ப நடந்தது யாரு மேல தவறு? மருத்துவர் மேல தவறா, தம்பி மேல தவறா, இல்ல வந்து அரசு மேல தவறா? சொல்லுங்க பாப்போம். முழுக்க முழுக்க இதற்கு காரணம் வந்து அரசாங்கம். சரி, ஆட்சியை நடத்தி கொண்டும் அரசியல்வாதிகள் வாய்க்கிலேயே மைக்க பிடிச்சி பேசினா பத்தாது. இவங்களை என்ன செயல்படுத்தணும் தம்பி, செயல்படுத்தணும். அது செயல் தலைவராச்சா? செயல் தலைவரா இருந்து என்ன பண்றது? அவரும் செயல்படுறாரு. எங்க சுருட்டலாம், எங்க பதுக்கலாம், எங்க ஒதுக்கலாம், யாருக்கிட்ட கட்டிங் வாங்கலாம், அதுல வந்து கவனம் செலுத்தும். இந்த ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் இதுலதான் கவனம் செலுத்துறாங்க. ஒரு முறை சொல்றாங்க.
பேரை மட்டும் எங்க பார்த்தாலும் அப்பா பேரு. அப்பா பேரு கலைஞர் நூற்றாண்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு நாடகம், கலைஞர் நூற்றாண்டு பாடல், இன்னும் தெருக்கூத்து தான் வரல. கலைஞர் நூற்றாண்டு ஆராய்ச்சி மையம், நூற்றாண்டு டைட்டில் பார்க்கு எல்லாம் உங்க அப்பா பேரை வச்சுக்கிறீங்க. அங்க நடக்கிற தவறுகள், அங்க என்ன நடக்குது, அதாவது வந்து நோயாளிகள் எப்படி இருக்கிறாங்க, மருத்துவர்கள் எப்படி இருக்கிறாங்க, செவிலியர்கள் எப்படி இருக்கிறாங்க, மருந்து சரியா கிடைக்குதா, இதெல்லாம் போய் இவ்வளவு அதிகாரிகள் போட்டிருக்கிறீங்க, இவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சரியா வேலை பார்க்குறாங்களா, இனி ஏதாவது வந்து போய் பார்க்குறது உண்டா இல்லை கேட்கறது உண்டா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம உங்க அப்பா கட்டி காவேரி மருத்துவமனைக்கு போய் குடும்பத்தோட போய் ஐக்கியமாயிருக்கிறீங்க. இருக்கிற அமைச்சர் எங்க அண்ணன் பொன்முடிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க உயிர் அவ்வளவு தங்கம். நம்ம எல்லாம் 10 மாசம் வந்து அம்மா வயித்துல சும்மா இருந்தோம். அவங்கதான் துள்ளி குதிச்சுக்கிட்டு வெளியில பறந்து வந்தவங்க. ஏன்னா பரம்பரையா அவங்களாம் கோடீஸ்வர பரம்பரைகள். மா சுப்பிரமணியம் வந்து சொல்றாருல, அரசாங்க மருத்துவமனை நல்லா இருக்கு, சிற்றரசர் அவர் ஒரு புற்றரசர். அது எல்லாத்தையும் வாயிலே வர சொல்லுவாரு. தலைவலிச்சா கூட நேரா காவேரி மருத்துவமனை போயிரு. அததான் சொல்ல வர. இவர்கள் இந்த கட்சியில இருக்க இந்த தலைவர்கள் வந்து என்றைக்காவது உடம்பு சரியில்லைன்னு ஸ்டான்லியிலேயோ ஜிஹெச்லயோ ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருந்தது வரலாறு புவியியல் கணக்கு ஏதாச்சும் இருக்கா? இவங்க மட்டும் மேல போய் ஏறிக்கோங்க. அப்போலோ, காவிரி மருத்துவமனை ரெண்டும் முடியலாம். அமெரிக்கா ட்ரீட்மெண்ட் அதுவும் முடியலையா? சிங்கப்பூர் வைத்தியம், லண்டனு போகும்போது ஒரு பொய்ய சொல்லிட்டு போறது. நாங்க வந்து அங்க உள்ள முதலீட்டாளர்களை இங்க கொண்டு இழுத்து கொண்டு தள்ளுறோம், புடிச்சு இழுத்துட்டு வந்துடும் சொல்லி போறது. அங்க போய் மருத்துவத்தை பார்த்துட்டு வந்துடுறது. ஒன்னும் புடுங்கறது இல்ல. அங்க போய் நல்லா போய் போஸ்ட் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா காசை கொண்டு எங்க முதலீடு பண்ணுமோ பண்ணிட்டு பார்ட்னர்ஷிப் எல்லாம் கரெக்டா வருதா கலெக்ட் வந்துடுறது. கருணாநிதி சம்பாதிச்சு கொடுத்து போற பணம் இருக்கா, அதெல்லாம் நீங்க பண்ணிக்கிறீங்க. கருணாநிதி சம்பாதிச்சாரா? ஆமா. எங்க வேலை செஞ்சாரு? ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாரா? எல்லாம் அதான் சொல்றாங்க. அந்த ஊர் பண்ணையாரா இருந்தாரா? நான் எங்கிட்ட வா, எல்லாரும் அதான் சொல்றாங்க. கருணாநிதி கேளுமா, நான் சொல்ல, கருணாநிதி குடும்பம் ஆசியாவுல 2வது பணக்காரர் இருக்கிறாரு. கருணாநிதி மிகப்பெரிய, அதாவது எங்க பார்த்தாலும் கருணாநிதிக்கு சொத்து இருக்கு. அதாவது தயாள அம்மாவுக்கும் எல்லாம் சொத்து சேர்த்து வச்சுட்டாரு, ராஜாத்தி அம்மாவுக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டாரு, தங்கச்சி கனிமொழிக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டாரு. அப்புறம் முக தமிழரசு, அப்புறம் வந்து முக அழகிரி, அப்புறம் எங்க அக்கா செல்வி, எல்லாருக்கும் போதுமான சொத்தை சம்பாதிச்சு வச்சு கடற்கரையில போய் நிம்மதியா தூங்கிட்டாரு. ஊழல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில போய் படுத்துட்டாரு. அத கூட படுத்துட்டாருன்னு சொன்னா எங்க சண்டைக்கு வர்றான். ஏண்டா படுத்திருக்கிறாருன்னு சொல்லாம எப்படா சொல்றது? அதுக்கு சண்டைக்கு வர்றான் 4 பேர். சரி, இனிமேல் நம்ம பேசும்போது கருணாநிதி நிக்கிறார் சமாதியில, அப்படி சொல்லுவோமா? அப்படி அதை நிக்கிறாருன்னா அதை கிண்டல் பண்றான் அம்மா, அவரை கிண்டல் பண்றான். அப்படிமா இப்ப இப்படி சொன்னா அப்ப சேர்த்துருவான், அப்படி சொன்னா ஆத்தா சொன்ன எங்க ஊர் சொல்லாட உண்டு. அது எப்படி சொன்னாலும் இவனுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றது என்னன்னா, சுகாதாரத்துறையா இருக்கிறது இப்ப சரியா இருக்கு. அமைச்சர் இல்ல மருத்துவம் சரியில்லைன்னா அங்க செவிலியர் பற்றாக்குறை இருக்குன்னா, மருத்துவர் பற்றாக்குறை இருக்கு, மெத்த மட்டும் இருக்கு, பேஷண்ட்ஸ் நிறைய இருக்கு, அவர்களுக்கு மருந்து மாத்திரை கிடையாது, போதிய இவங்க எந்த ஸ்பெஷாலிட்டியும் இல்ல. அங்க ஒரு ஆபரேஷன் பண்ணா கூட அதுக்கு வந்து 2 கத்திரியை வச்சுக்கிட்டு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. காய்கறி வெட்டுற கத்திரிக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு தான் எப்படி பேஷண்ட் பிழைப்பான்? நீங்க நல்லா பாருங்க, ஒரு 100 ரொம்ப சீரியஸ் ஐசியூல போய் சேர்ற பேஷண்ட்ல இல்ல ஒரு 50 பேர் செத்துருவாங்கன்னா 50 பேர் தான் உயிரோட. நன்றி, ரொம்ப நன்றி. அதுல இப்ப வந்து தம்பி விக்னேஷ்னு அந்த தம்பி குற்றவாளி, அவன் குற்றவாளியா இல்ல பாலாஜிங்கிற ஒரு மருத்துவம் பார்த்தாரு அவரு குற்றவாளியா? அதாவது என்ன, பணக்கார தோணியில திராவிட மாடல் வகையில பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த மருத்துவரை தான் காப்பாத்துவாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த காவேரி மருத்துவமனையில வேலை செய்யறாரு. இன்றைக்கு கத்தியால் குத்துப்பட்ட உடனே அங்கதான் போய் படுத்திருக்காரு. சட்டப்படி வந்து இவரு ஒரு காவேரி மருத்துவமனையில சொல்லுமா, காவேரி மருத்துவமனையில படுத்திருக்காரு. அரசு மருத்துவரா வேலை செய்யறவரு ஏன் அரசு மருத்துவமனையில படுக்கல? அத சொல்லு, ஏன் படுக்கல? அதுதானே கேள்வி. அரசு மருத்துவமனையில படுத்திருந்தா இன்னைக்கு விக்னேஷோட அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த மருத்துவருக்கும் ஏற்பட்டிருக்கும். அப்ப உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு இல்ல,
இப்போ விக்னேஷ்னு ஒரு தம்பி வந்து பையில கல் இருக்குன்னு இறந்தான் பாத்தியா, அதே பிரச்சனை அந்த பாலாஜி மருத்துவருக்கு ஏற்பட்டிருக்கும். அதனால பயத்துல தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டார். அவரு இப்ப நான் சொல்றேன்னா, அப்போ அவர் வேலை பார்க்கிற மருத்துவமனையை பற்றி அவருக்கு தான் தெரியும். என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்னென்ன வைத்தியம் இருக்கு, எத்தனை வைத்தியர்கள் இருக்கார்கள், நம்ம அங்க படுத்தா நம்மளை காப்பாற்றுவார்களா காப்பாற்ற மாட்டார்களா என்ற குழப்பத்தில காப்பாற்ற மாட்டாங்க, இங்க இருந்தா செத்துருவோம்னு நினைச்சுதானே நீ போய் காவேரியில படுத்த. செத்துருவோம் இல்ல, சங்கு ஊதிருவாங்க ஊதிருப்பாங்க இந்நேரம், பொழைச்சிட்டு இல்ல. அப்ப வந்து தனியார் மருத்துவமனை வச்சிருக்கிறது யாரு? ஆளும் கட்சி. நீங்கள் நடத்துகிற அரசாங்க மருத்துவமனையில ஏன் வந்து மக்களுக்கு வந்து நம்பகத்தன்மை இல்ல? அதுக்கு என்ன காரணம் அது சொல்லுங்க. அது என்ன காரணம்னா, நீங்க இருக்கிற நீங்க உங்க குடும்பம், நான் சொல்றது புரியுது, எந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சின்ன வீடு பெரிய வீடு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் வந்து இருக்கிற அமைச்சர், பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை, அப்புறம் போக்குவரத்துறை, அப்புறம் நீர்வளத்துறை, அப்புறம் வந்து கல்வித்துறை, அப்புறம் வந்து சுகாதாரத்துறை, எல்லா அமைச்சரும் உடம்பு சரியில்லை நேரா போய் காவேரி இல்லைன்னா நேரா போய் அப்போலோ இதுல போய் படுத்துக்கிறது. ஏன்னா உங்க சொந்த பந்தம்லாம் உடஞ்சுனா போய் பிரைவேட்ல போய் படுத்துக்கிட்டு நீங்க வச்சிருக்கீங்களா மக்கள் சொத்து, அதை கொண்டு போய் செலவு பண்ணி உங்க குடும்ப காவந்து பண்றீங்க. அரசு மருத்துவமனையில யாரு போயிட்டு சேர்றாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க, உங்களையே தலைவர்னு கையெடுத்து கும்பிட்டவங்க, சும்மா 1000 ரூபாய் வாங்குறவங்க, 1000 ரூபாய் அப்பா வீட்டுல கொடுக்குறான். ஒரு பெருமை பணம் நம்ம பணம் 1000 ரூபாய் சொல்லாத. ஏன்னா உங்களை தலைவர் நினைச்சு கையெடுத்து கொண்டவங்க ஓட்டு போட்டவங்க இவங்க எல்லாம் வந்து போய் பாக்குறாங்க. அங்க அந்த அரசு மருத்துவமனையில 10,000 பேர் ஒரு ஊரு, 10,000 பேர் வசிக்கிறாங்க. ஒரே ஒரு டாக்டர், 2 செவிலியர். அது கூட யார் தெரியுமா, ட்ரைனிங் படிக்கிறாங்கல்ல பிள்ளைங்க மருத்துவ கல்லூரி, அவங்கதான் வந்து சுத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அங்க போய் பார்த்தா மெயினான மருத்துவர் இருக்க மாட்டாருன்னா அவர் எங்க இருக்காரு, தனியா கிளினிக் வச்சிருப்பாரு, அந்த தனியா மருத்துவமனை வச்சிருப்பாரு. அந்த மருத்துவமனை போய் பார்த்தா என்னமா செய்யுது, ஒரே சொரையா, வெள்ளை மாத்திரை, வயித்தால போகுதியா புடி வெள்ளை மாத்திரை, ஐயா ஒரே தலைவலியா இருக்கு, வெள்ளை மாத்திரை எல்லாம் என்ன பண்றது தெரியுமா, நானா தானா. ஆமா, எல்லாம் நான் தானா இங்க வந்து சாக போறேன். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாத்துக்கும் வெள்ளை மாத்திரை. நீங்க மட்டும் நேரா போய் காலுக்கு ஒரு தலகாணி, தலைக்கு ஏசி, அது இந்த பக்கம் 4 டாக்டர், அந்த பக்கம் வந்து ஒரு செவிலியர், இந்த பக்கம் 2 செவிலியர், இந்த பக்கம் 3 பாட்டில், அந்த பக்கம் 4 பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு பெரட்டி போட நாதி இருக்காது இல்ல. அதனாலதான் என்ன அதே தனியார் மருத்துவமனையில போய் சேர்றவங்க பணம் வேணும்னா லட்சக்கணக்குல வேணும்னா லட்சக்கணக்குல நான் அப்படி பேச கோபம் பட்டுருவேன். இல்ல அது இல்லாம என்ன லட்சக்கணக்குல பணம் வேணும் தனியார் மருத்துவமனைக்கு புடிங்க. அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அந்த அரசு மருத்துவமனைக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரா? அது எங்க அண்ணன் மாசு. ஐயோ மாசு வருது நல்லா, மாசு எங்க அண்ணன் இருக்காரா? மாசு எங்க அண்ணன். அதுக்கு கீழே சுகாதாரத்துறையில மிகப்பெரிய அதிகாரிகள், அதாவது ஆளுமை மிக்கவர்கள் இவங்க. அந்த அதிகாரிகள் வந்து அங்க போறாங்களா இல்ல கோபாலபுரத்து வீட்டுல சுத்தி காப்பாக்குறாங்களா இல்ல வேளச்சேரி போறாங்களா எங்களுக்கு சொல்லணும். ஆவுனா குத்தி விட்டே அவங்க அம்மா மேல பாசம் முந்தி தவம் இருந்து முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய தொழங்க பெற்றெடுத்து ஈகடிக்குமோ எறும்பு கடிக்குமோ என்று சொல்லி மார் மேலும் தோல் மேலும் தூக்கி போட்டு வளர்த்த அந்த தாயி திரும்பி பார்க்க நாதி இல்லாம கிடக்கிறாளே. இந்த அரசாங்கம் இப்படி இருக்கே போட்டோமே இந்த அயோக்கிய பை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி விரக்தியில வேதனையில ஏக்கத்துல இறந்துருவாங்க, இறந்துட்டா காப்பாற்ற முடியாது, ஐயோ நம்ம அம்மா அந்த நிலைமைக்கு ஆயிட்டாங்களே என்ன பண்றது புரியாதனம், அந்த டென்ஷன்ல என்ன பண்றது தெரியாம நீ தானே அப்படி மருத்துவம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதே மருத்துவமனை இருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஊருக்கு உபதேசம் பண்றீங்களே, அவரு ஒரு அரசு மருத்துவரா வந்து அந்த உங்க அப்பா பேர் வச்சிருக்கீங்களே காவேரி மருத்துவமனை, கலைஞர் கருணாநிதி, கருணாநிதி நூற்றாண்டு கருணாநிதி. கருணாநிதி எங்க பார்த்து திருமண பக்கம் கருணாநிதியா? ஏதாவது வைக்க வேண்டியதான். அதை கேட்டா கூட வந்து நான் தமிழ் கட்சி அப்படியே உங்களை கிழிக்கிறது தான் எங்க வேலையை. அது ஒரு குரூப் கிளம்பி இருக்கு, அதுக்கு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. அந்த நாயங்களுக்கு வாய பாத்தீங்களா? நீங்க ஒரு அரசாங்கத்தை நடத்துறீங்க, அரசு வேலை பார்க்குற ஒரு மருத்துவரை கொண்டு போய் உங்க வீட்டு மருத்துவமனையில கொண்டு போய் மருத்துவரா போட்டிருக்கீங்களே, இது ஏதாவது நியாயமா இருக்கா? ஏன்னா அவரை பிடிச்சி காவல்துறை கேட்டுச்சுன்னா அவர் ஏதாச்சும் உண்மைக்குமே உளறிட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும் தான் அவரை கொண்டு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. திராவிட மாடல் ஆச்சு. அரசியல் முழுக்க முழுக்க அரசியல். என்ன சொல்றேன், இதுல பாதிக்கப்பட்ட அந்த பையன் அந்த கத்தியால டாக்டர் பாதிக்கப்படல அப்படி பேசாதம்மா. டாக்டர் பாதிக்கப்பட்டாரு ஒரு நாள்ல சரியா வந்துறானே. அது இல்லம்மா, நான் சொல்றது இந்த மருத்துவர் வந்து குத்துப்படுறதுக்கும் இந்த தம்பி குத்துறதுக்கும் யார் காரணம் அதை சொல்லுமா. காரணம் யாரு? அதாவதுண்ணா அந்த மருத்துவர் கவனக்குறைவு, அரசாங்க மருத்துவமனை சரியான மருந்து இல்ல, மாத்திரை இல்ல. போறான் அந்த அம்மா அவன் இங்க இருந்து போறான், அந்த அம்மா துள்ளு துடிக்க கிடக்கு. நேரா வந்து அந்த மெடிசன் ஸ்டோர் இருக்குல்ல உள்ள போறான். அங்க போய் பார்த்தா இன்ஜெக்ஷனான எந்த மருந்து இல்ல, ஊசி போறது கிடையாது, மாத்திரை கிடையாது, வெறும் அந்த இந்த இல்ல நூலு சுத்தி இருக்குமே அந்த துணி காட்டன் பேண்டேஜ், அதெல்லாம் மூளைக்கு மூளை அடுக்கி வச்சிருந்தா அவன் எந்த ஊசியை போடுவான்? அத ஒண்ணுதான் விற்க முடியாது. மீதி மருந்து பூரா அவங்க கிளினிக் எடுத்துட்டு போயிருவாங்க. ப்ரூஃப் பண்ணணுமா? இது எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கே தெரியும். எங்கேயுமே லேப் வச்சிருக்கானுங்க, லேப் வச்சிருக்கோம். அரசாங்க மருத்துவமனையில ஸ்டாண்டில வேலை செய்யறானுங்க. ஆமா, அங்க இருந்து அந்த கிளவுஸ் வரைக்கும் திருடி வந்து கொண்டாந்து அவனுங்க லேப்ல வச்சிருக்கானுங்க. மெடிசன் பூரா திருட்டு போகுது. மக்களுக்கு செய்ய வேண்டியது யாருக்கு? மா சுப்பிரமணியம் பேசுறாருல்ல, அவரு போய் என்ன பண்ணிருக்கு, இந்த அம்மா வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, என்ன நோய், இதுக்கு என்ன மருத்துவம் பாத்தீங்க, எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க, அதை கேட்கணுமா இல்லையா? அவர் தான் வந்து மருத்துவ அதிகாரியா இருக்க முடியும். நீ வந்து எப்ப பார்த்தாலும் முட்டு கொடுத்துக்கிட்டு திராவிட மாடலுக்கு மக்கள் பக்கமே வரமாட்டீங்க, மக்களோட பிரச்சனையே கேட்க மாட்டீங்க, மக்கள் இருக்கானா செத்தானான்னு பார்க்க மாட்டீங்க. உனக்கு என்ன? உங்ககிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு. இங்க என்ன ஒன்னோட ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? அரசாங்க மருத்துவமனையில ஒரு ஸ்பெஷல் ஒரு அகாமடேஷன் இருக்கு. என்ன தெரியுமா? அரசாங்க மருத்துவமனை ஸ்டாண்டிலையோ ஜிஹெச்லயோ இறந்தா அவங்களுக்கு புதை குளிக்க அந்த எரியூட்டம் அந்த மிஷினுக்கு காசு கிடையாது. சரி, ஃப்ரீயா ஃப்ரீயா எரிக்கிறான். ஆனா சீரியஸ் உண்மையா சொல்றேன். இப்ப வந்து நோய்வாய்ப்பட்டு தனியார் மருத்துவமனையில வீட்டுல இறந்துட்டா அந்த மிஷின் இருக்குல்ல, கொளுத்துற மிஷின், அதுக்கு வந்து 10,000 12,000 கட்டணும்னா இது மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனை எழுதி கொடுத்துருவாங்க. எழுதி கொடுக்கறது மட்டும் அவனே டைமும் கொடுத்துருவான். நீ 3ல இருந்து 4க்கு தான் அந்த மிஷின் காலியா இருக்கு, கொளுத்திரு. நீ அப்பா வந்தானா, ஆத்தா வந்துச்சா, தம்பி வந்துச்சா, தங்கச்சி வந்துச்சா, பெத்த பொண்ணு, அதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த காசைப்பட்டு எத்தனை பேரை ஃப்ரீயா போய் 3 மணிக்கு வச்சு கொளுத்திட்டு எவ்வளவு பேர் சண்டை போட்டு எங்க தெருவில் நின்றுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் கொளுத்துனா? நான் பெத்த பொண்ணு வரல, ஏன் கொளுத்துனா? எங்களுக்கு ஸ்டாண்டில் தான் டைம் கொடுத்தாங்க, அந்த டைம் விட்டா 10,000 பணம் கட்டணும், அதுக்காக கொளுத்திட்டான். இந்த ஸ்பெஷாலிட்டி கவர்மெண்ட்ல இந்த இலவசத்துல சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த சுடுகாட்டுல கொளுத்துற அந்த சுடுகாட்டு மிஷினை வந்து இலவசமா கொடுக்கறதா இந்த திராவிட மாடல் அரசு. மனுஷனை வச்சு நெருப்புல கொளுத்துறாங்க பாத்தீங்களா? வாழ்றதுக்கு ஒரு மிஷன் தரல அவங்க. ஆனா இதை நினைச்சா வயிறு எரியுது. நான் ஒரு தாயா ஒரு மகனை வந்து ஜெயிலுக்கு போயிட்டான், நான் ஒரு பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன். நான் என் மகன் மேல தான் பாக்குறேன். ஒரு தாய் மேல அந்த அதீத பாசம் பெண்களுக்கு தானே தெரியும். அந்த பாசத்தினால அவனோட வாழ்க்கை வந்து பின்னாடி என்ன நடக்குமோன்னு யோசிக்காம ஆத்திரத்துல செஞ்சுட்டான். இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, 7 வருஷம் 14 வருஷம் போட்டு அவன் வாழ்க்கையை நாசமாக்கிடுவான். அந்த அம்மா பாவம் நாசமாக்கிடுவானுங்க. அந்த அம்மா பாவம் இருக்கு. கேட்டாக்கா சட்டம் ஒழுங்கு நாங்க அப்படியே புடுங்குன்னு புடுங்கிறோம், சட்டத்தை அப்படியே எழுதி கிழிக்கிறோம். நீ பாரு, நாங்கெல்லாம் திராவிட மாடல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க கட்சியில இருக்கவங்க எத்தனை கற்பழிப்பு பண்ணாலும் கேஸ் வராது, அந்த லட்சத்துல கூட்டு பாலியல் பண்ணாலும் வழக்கு வராது, இவனுக்கு வந்து எவ்வளவு கொள்ளையடிச்சாலும் வழக்கு வராது, எவ்வளவு திருடினாலும் வழக்கு வராது. ஒரு ஏழை ஒரு
அப்பாவி அக்கு தொக்கு இல்லாம மாட்டினான்னு வச்சுக்கீங்களேன், வச்சு செஞ்சிருவானுங்க. உலகம் பொறுக்கா பீத்துவானுங்க. எப்படி பீத்துவானுங்கன்னா, ஒரு குற்றவாளியை பிடித்தார்கள், அவங்க தண்டனை கொடுத்தார்கள் பீத்திக்கிறானுங்க. இது வந்து மனிதாபிமானம் மற்றது. மனசாட்சியோட சிந்திச்சு பார்த்தா அந்த பையன் செஞ்சது தவறுதான், மருத்துவர் செஞ்சதும் தவறுதான். அத ஆனா இவன் வந்து குத்தி இருக்கலாம், கையால குத்தி இருக்கலாம், தெரியாம கத்தியால குத்திட்டான். கோபம் இளைஞர். சரி, அது நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து இவ்வளவு பேசணுமா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நேத்தி ஒரு கருத்தரங்கம், திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னு ஒரு கருத்தரங்கம். அதுல ஒரே சத்தம், மே 17. ஆமா, ஒரே சத்தம். நான் போனேன், திருமுருகன் ரோட்ல நின்னா சவுண்ட்ல வந்து அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல, வெறி கொண்டு பேசுனாங்க. வெறி, அப்படியே வெறின்னா இந்த பைத்தியங்கள் இருக்குல்ல, பைத்தியங்கள் எல்லாம் ஒண்ணு கூட எப்படி இருக்கும், அதாவது 100 மீட்டர் வேகம், 200 மீட்டர் வேகம், 500 மீட்டர் வேகம், அதுதானே சொல்ல வரீங்க. ஒரே சவுண்டு பார்ட்டியா இருந்துச்சு. அது யாருன்னு தெரியல, சொல்லுங்க நீங்க பாப்பா. நான் என்ன சொல்றேன், அந்த மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் யாரு, திருமுருகன். பேரு திருமுருகன் காந்தி. பேரை பாத்தீங்களா, அடப்பேரா இருக்கும். அதெல்லாம் வந்து மறைச்சி வச்சுக்கிறது. இங்க உள்ளவங்களாம் அந்த மாதிரி பேர் வைக்க மாட்டாங்க. அதானே கேக்குறேன். திருமுருகன் காந்தி ஐயா பேர் என்ன தெரியுமா? எங்க ஐயா கலைஞர் பேரு தட்சிணாமூர்த்தி. ஆமா, தட்சிணாமூர்த்தி தான் ஒரு பேரு. என்ன பேரு? தட்சிணாமூர்த்தி. 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 ஆமா ஆமா. திருவாரூர் மாவட்டத்துல அவர் வரும்போது, திருவாரூர் மாவட்டம்ல அவருக்கு ஓங்கோல். அந்த மாதிரி ஆந்திராவுல வச்சது அந்த மாதிரி யாராரு பொழைக்க வந்தானோ, தமிழை வச்சு பொழைக்கிறானோ அவன்லாம் வந்து அவ்வளவு, அதாவது செந்தமிழ் பூந்தமிழ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பெருசா வச்சுப்பான். இங்க உள்ளவனுக்கு வந்து இந்த மொழியினுடைய அருமையும் தெரியாது. அவன்லாம் பாரு, பொழைக்கிறதுக்கு இலக்கணம், இலக்கியம், தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு இதெல்லாம் அவனுக்கு கத்துக்கிறது ராவும் பகலும் படிப்பானுங்க. இந்த திருமுருகன் காந்தி எல்லாம் அவ யாரும் தெரியுமில்ல? திருமுருகன் காந்தி காந்தி பேரணும், மகாத்மா காந்தி பேரணும், பேரு 5 வச்சிருப்பா போல. திருமுருகன் எங்க பாட்டு, நம்ம பாட்டேன். சரி, பாட்டேன் நம்ம முப்பாட்டம் முருகன். ஆமா, காந்தி வந்து மகாத்மா காந்தி. ஆமா, அவரு வந்து வடக்க உள்ளவர், நேஷனல். அதாவது அப்போ எங்க போன பேர் சொல்றதுக்கு, இங்க போனா திருமுருகன் சொல்றதுக்கு, அந்த பக்கம் போனா காந்தி. ஒரு கால் போக மாட்டாங்க, எங்க போகவே முடியாது. என்ன அங்க அல்லக்க யார்தான் எப்படி போக முடியும்? அமௌண்ட் நிறைய வருதுன்னா. ஆமா, ஒரு 32 ஏக்கர் இருக்கு. எத்தனை ஏக்கம்? 32 ஏக்கம். 32 ஏக்கம். 32 தலைவர் இருக்கிறாங்க. சரி, எத்தனை ஏக்கம்? 32 தலைவர்கள், 32 செயலாளர்கள், 32 கொள்கை. அதுக்கப்புறம் அங்க போற 32 தலைவர் இருக்கிறாங்க. அவங்கதான் தலைவர், அவங்கதான் வந்து உறுப்பினர். சரி, தலைவரும் அவரே, உறுப்பினரும் அவரு. இப்போ நேத்து நடந்து நான் போகல, ஏற்கனவே வந்து வள்ளுவர் கோட்டத்துல நடத்தினாங்க. 32 அமைப்புன்னு சொன்னோடனே நான் அதிரை போட்டேன். நம்ம வந்து நாம் தமிழ் கட்சி, நம்ம கட்சி கூட்டா இங்க சென்னையில இருக்கவங்கள ஒரு 5000 பேர், 10,000 பேர். நான் இதை நினைச்சுக்கிட்டு நான் நேரா 10,000 பேரை 32 எத்தனை பேரு? 32 கட்சினா எப்படி 32 64 64,000 பேர் சென்னையை சம்பிச்சு போயிரும். வண்டி ஓடாது, கார் ஓடாது, எதுவுமே ஓடாது. மோடி விட்ட ட்ரெயின் மட்டும் ஓடாது, அது கூட ஓடாது. ஏன்னா 32 லட்சம் பேர்னா சென்னை தாங்காது, என்ன ஓடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலேயே குளிச்சுட்டு போறீங்க. ஆமா, குளிச்சுட்டு தண்ணி வந்து, ஏன்னா வந்து அடிக்கிற வெயில் வேறு ஊத்துமே, அதனால ஃப்ரெஷ்ஷா இங்க இருந்து போய் நான் அந்த தூங்குஞ்சி மரம், ஒரு மரம் இருக்கும், பக்கத்துல உட்காந்துட்டேன். சரி, கூட்டம் கொண்டு பயந்து வெளியில உட்காந்துட்டேன். ஆமா, உட்காந்துருக்கேன் நானு. இந்த கூட்டத்தை எப்படா தாங்குறது? மெரினா மாதிரி வந்து ஒரு காலத்துல ஜல்லிக்கட்டுல மெரினா நடந்ததுல, மெரினா புரட்சி. திருமுருகன் காந்தி பெரிய ஆளு. கேளுமா, சொல்றத கேளுமா, நான் சொல்றத கேளு. அந்த புரட்சி நடந்ததுல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து, முன்னாடியே வந்து தேநீர்லாம் சாப்பிட்டேன். அது வேற நவர முடியாதா? ஆமா, உட்காந்தேன். நான் உட்காந்து பாக்குறேன், கூட்டம் ஆரம்பிச்சாச்சு. சரி, பேச ஆரம்பிச்சுட்டாரு. சரி, 32 பேர் தான் உட்காந்துக்கிறான்.
மிச்சவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியலையோ? 32 பேர். ஃபர்ஸ்ட் கண்ணாடியை இல்ல வச்சு இல்ல சொல்லுங்க. இருக்கிற ஏமா நான் நல்ல கண்ணுமா எனக்கு. இன்னொன்னு சொன்னா நான் உழைப்பாளி கண்ணு. எனக்கெல்லாம் அந்த மாறு கண்ணு மஞ்ச காமலாம் கிடையாது, வராது எனக்கு. நான் உட்காந்து பாக்குறேன், மொத்தம் வந்து 1000 சேர் இருக்கும். அதுல 32 பேர் உட்காந்து வெறும் சேரா கிடக்கு. ஓ ஏன்னா என்ன காரணம்? 32 பேர் தான் இருக்கா. வந்ததே 32 பேர் தான். ஆமா நானும் கடைசி வரையும் உட்காந்துருக்கேன். ஓஹோ ஐயோ நான் அந்த பக்கம் உட்காந்து நீங்க பாக்கலையா? லாரியில வரும் நீங்க நான் உன்ன பாக்குறது. அந்த 32 தடவை என்ன பேசுறாங்க 32 சவுண்டா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பேசுறாங்க. 1 லட்சம் பேர்ட்ட பேச மாநாட்டுல எல்லாரும் யாரே பேசுறான். அந்த 32 நான் என்ன நினைச்சேன், இந்த நாட்டுல வந்து பொருளாதாரத்தை பத்தி கொலைய பத்தி பொருளாதார கற்பழிப்பை பத்தி, ஆமா பொருளாதாரத்தை பத்தி பேசுவான், விவசாயத்தை பத்தி பேசுவான், விஞ்ஞானத்தை பத்தி பேசுவான், மலையை பத்தி பேசுவான், பத்தி தொழில்களை பத்தி பேசுவான், மழையை பத்தி பேசுவான், மண்ணை பத்தி பேசுவான், ஆற்றை பத்தி பேசுவான், நீரை பத்தி பேசுவான். அந்த அதானி வந்து கடற்கரை ஓரமா வந்து துறைமுகம் கட்டுறானா அதை பத்தி பேசுவான். இருக்கிற நாகர்கோயில்ல இருந்து இங்க இருக்கிற மண்ணை விளங்கிய துறைமுகத்தை தள்ளிட்டு போறாங்களே அத பத்தி பேசுவான். நான் அங்க போய் பார்த்தா அதெல்லாம் யாரு பேசுவா? அது இல்ல அத போய் பார்த்தா எல்லாருமே சீமானம் பேசுறாம்மா. பேசுறாங்க சீமான பத்தி பெருமையா பேசுறாங்க. சீமான பத்தி தான் பேசுறான், திட்டுறானுங்க வர்றவன்லாம் சீமான் சீமானுங்க. நினைச்சுக்கிட்டேன் என்னடா இவனுங்க இதுதான் இவன் அரசியலா அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நானு. பேசிட்டானுங்களா, நான் அன்னைக்கு வந்துட்டேன். சரி வந்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், இது யாரு செஞ்சு விட்ட வேலைன்னா, இது யாரு செஞ்சு விட்ட வேலைன்னா, யாரு மந்திரிச்சு விட்டதுன்னா, யாரு வந்து உச்சி குடிமை கட்டி விட்டதுன்னா, எங்க ஐயா. எந்த ஐயா? முத்தமிழ் தமிழர்களே தமிழர்களே என்னை கடை தூக்கி எறிந்தாலும் படுத்திருக்காரு. அவரு செஞ்சு அந்த குடும்பம் செஞ்சு விட்ட வேலை எல்லாம் கத்துறான். கத்தி முடிஞ்சது நேரா பிரியாணி, பெரிய ஹோட்டல் எல்லாம் கோழி பிரியாணி நல்லா திட்டு போயிட்டானுங்க. அந்த குரூப்பு தான் நேத்து வந்து திராவிடமா என்ன பணத்துக்கு தான் கத்துனாங்களோ, வேற என்ன பணத்துக்கு கத்தாம கட்சி ஆரம்பிச்சாங்க. அதை நான் சொல்றேன், அதை நான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உனக்கு வந்து வேகம் கம்மி அதிகமா இருக்கு. அந்த பேசுற பேச்சு காதுல இன்னும் எனக்கு கொஞ்சம் வண்டு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல கடைசியா ஒருத்தன் நேத்து வந்து பேசிருக்காங்க. நீங்க கூட போனீங்களா? வெளில நின்று பார்த்தேன், ஒரு 500 மீட்டர்ல நின்று பார்த்தேன். ஒரே சவுண்டா இருந்தது. ஏதோ குடி இப்படி சண்டை போடுக்கு சக்காயத்து 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க நினைச்சிட்டு நீங்க வந்துட்டீங்களா? அது என்னன்னா, அந்த துரைமுருகன் காந்தி இல்ல, அவரு வந்து திராவிடமா தமிழ் தேசியமா சீமான் ஸ்டாலின். ஆமா சீமான ஸ்டாலின் இல்ல, சீமான ஸ்டாலின் கிடையாது. நாம் தமிழரா திராவிட முதலாளியா படி அளக்கிற முதலாளியா, மக்களுக்காக உழைக்கிற உழைப்பாளியா, அதை கெடுக்கிற சீமானா. சரி சோறு போடுறவனா, தண்ணி ஊத்தி கொடுக்கறவனா, ஏன்னா டேய் சோறை வந்து எங்க ஜனங்களுக்கு அந்த உரிமையை வழங்குன்னு சொல்ற பேசுற சீமானா. சரி என்ன பிரியாணி போடுறவனா, குவார்டர் கொடுக்கறவனா, இதெல்லாம் வேணாண்டா. இது நம்ம நாடு, இது நம்முடைய உரிமைக்கான இடம். வேற ஒருத்த கையேந்தி பிச்சை எடுக்காதீங்கடா, நமக்கான ஒரு தமிழ் தேசிய அரசியலை உருவாகும்னு சொல்ற சீமானா. நான் சொல்றது புரியுதா? 2 பேர் தான், அடியளக்கிற பரமசிவனா இல்ல அவன்கிட்ட போவாதீங்கடா, நம்ம நாடு சொல்லணும். இதான் வந்து நேத்தி பொழுதைக்கும் பேசுறாங்க. ஐயோ வாய் வலிச்சுதா. அது என்ன ஒருத்தன் ஒரு ரொம்ப இந்த பங்களா நாய் மாதிரி கத்துறானா ஒரு குடந்தை அரசன். என்னது குடந்தை அரசன்? குடந்தையா? ஆமா கும்பகோணம் அவர் ஊரு கும்பகோணம். கும்பகோணத்தை குடந்தை என்று சுருக்கி வைத்துக்கிட்டாங்க. அவங்க சுருக்கிப்பாங்க. வாய் நல்லா கொடை மாதிரியா இருந்துச்சு, பெரிய கொடை மாதிரியா இருந்துச்சு, தெப்ப குளம் மாதிரி இருந்துச்சு. கும்பகோணம் பெரிய கோயில்ல இருக்கு, பெரிய குளம். ஒரு வீட்டு சோறு துண்ணா பரவாயில்லை. இப்ப நீங்க சீமான்னா என்னமோ நான் என்ன நினைச்சிட்டேன்னா, யார பொண்டாட்டி யார கூட்டு ஓட்டான், ஐயோ யாரு வப்பாட்டியா இன்னொருத்தன் வச்சுக்கிட்டான். ஐயோ நான் உண்மையிலே நினைச்சது ஏதோ குடும்ப சண்டை இருக்கு, நம்ம மாத்தி வந்துட்டோம்,
இது மீட்டிங் மாதிரி தெரியலையே, நம்ம ஓரமா உட்காந்துருப்போம், கொஞ்சம் கும்பல் போக சேர்ந்து பண்ண உட்காந்துருந்தேன். அவன் என்ன சொல்றான், கொடந்தை அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்திச்சதே 3 நிமிஷம் தான். இவர் கூட பின்னாடியே கோமணத்தை பிடிச்சிட்டே போனாராமா. நான் சொல்றத கொஞ்சம் காதுல வாங்க. 3 நிமிஷம் தான். சரி, அதுல எப்படி புகைப்படம் எடுக்க முடியும், எப்படி உணவு சாப்பிட முடியும், எப்படி அரசியல் பேச முடியும், சரி அப்படின்னு அதுக்கு உன்னுடைய கருத்து என்ன, அது சொல்லு. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி, எவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு குடந்தை. அந்த குடத்தை வந்து நீங்க வந்து சாதாரணமா நினைச்சிட்டீங்க. குடந்தை வந்து நிறைய வாங்கிட்டு அவன் சொல்லி விடுவாங்க. அதோ அப்படி ஐயே படம் எடுக்க முடியுமா? எந்த காலத்துல 1900 முன்னாடி போயிட்டாரு. இந்த பசங்க சும்மா அப்படியே இந்த நெகம் இருக்குல்ல, நெகத்துல வச்சிருக்க கேமராவை, இந்த கண்ணு இமையில வச்சிருக்கு லேப்டாப்ப, அப்படி பிள்ளைங்க வேலை செஞ்சிருக்கு. நாடு டிஜிட்டல் மயம் ஆயிருச்சு. இப்ப போயிட்டு அந்த ஒரு பேச்சாளர் கூப்பிட்டு கேட்டாங்களாம், 1 மணி நேரம் பேசணும், அதாவது 1 மணி நேரம் பேசணும். எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது 1 நிமிஷம் பேசினாரு, 1 நிமிஷம் பேசினாரு. அது இல்லாம நாங்க தலைவரா எடுத்துக்கிட்டோம் பிரபாகரனை. அவர் இருங்க, அவர் தலைமையில நாங்க வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒரு கொடியே வச்சிருக்கோம். உனக்கு எங்க வலிக்குது? யாருங்க உனக்கு எங்க வலிக்குது? நீ வந்து கட்டிங் நாய், 5க்கும் 10 அல்லாடுற நாய்ங்க. அண்ணன் சீமான் மட்டும் தலைவர் இல்லம்மா, அவங்களுக்கும் தலைவர் தான். யாருக்கு? குடந்தை அரசனுக்கு, செரிப்புன்னு ஒருத்தர் அவருக்கு, சரி, அப்புறம் வந்து திருமுருகன் காந்திக்கு, எல்லாருக்குமே வைகோபால் சாமி இருமா நான் சொல்றதா. ஆமா, வைகோபால் சாமிக்கு என்ன, அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து அவரு தான் தலைவர். தலைவர்லனா முதலாளி. யாரு? தவறை திருத்திக் யாரு முதலாளி? இவர்கள் எல்லாருக்குமே ஒரே முதலாளி. பணம் கொடுக்கறவங்க தானே முதலாளி. தேசிய தலைவருமா, எல்லாருக்கும் தலைவர். இவங்க 32 பேர். ரைட். ஆனா சில பேர் வந்து உண்மையிலேயே சாமி கும்பிடுறவங்க இருக்கிறான். சரி, எப்படி? எல்லாத்தையும் விழுந்து கும்பிடுறோம். உண்மையா எல்லாத்தையும் வீட்டுல சமைச்சு தன்னுடைய அப்பனுக்கு, தம்முடைய மூதாதியர்களுக்கு தெய்வமா வணங்குவாங்க. ஏன்னா வச்சு முதல்ல வந்து எல்லாத்தையும் காட்டிட்டு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு வணங்குவாங்க. இது வந்து முன்னோர்களை மதிக்கிறது, முன்னோர்களுடைய நடைமுறை போறது. இது வந்து அண்ணன் சீமான். இது யாரு? அண்ணன் சீமான். இது தேசிய தலைவர் வச்சு இவனுங்க வணங்குறது. தேசிய தலைவர் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வைப்பானுங்க. என்னத்த அரிஞ்சுவை உணவு எல்லாத்தையும் வைப்பானுங்க. வச்சிட்டு படைச்சிட்டு இவங்களே தின்றுவானுங்க. இது ஒரு இவனுங்க ஒரு பொழப்பு. அது பொழைக்கிறதுக்கே வர்றது. நான் என்ன சொல்றேன், நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து என்ன நான் கேக்குறேன், திராவிடம் என்றால் என்ன? எங்க அண்ணன் கேள்வி எழுப்புறாரு, நான் கேள்வி எழுப்புறேன், இருக்கிற எங்க தம்பிங்கெல்லாம் கேள்வி எழுப்புறான், எங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. திராவிடம் என்றால் என்ன கேள்வி கேட்கிறேன். இப்ப இல்ல திராவிடம் என்றால் நீயே சொல்லாதம்மா. அவன் சொல்லிட்டு நாளைக்கு அவனுங்க அந்த கட்சியை சேர்ந்தவன் சொல்லட்டும். பைத்தியக்காரனுங்க 32 பேர் சத்திரத்துல இருங்கண்ணா. 32 பேர் சத்திரத்துல ஒன்னா கூடனால எவனாச்சும் ஒருத்தனாச்சும் இந்த நாட்டு நலனை பத்தியோ, வளத்தை பத்தியோ, மக்களை பத்தியோ, நீரை பத்தியோ, நிலத்தை பத்தியோ, இந்த கஞ்சா விக்கிறான், இவ்வளவு சாராயம் விக்கிறான், மாணவர்கள் அழியறான், மீனவர்கள் அழியறான், விவசாயம் அழியறான், யார பத்தியாச்சும் ஒரே ஒருத்தன் பேசினானா? பேசிட்டா 32 பேர் சீமானை தான் பேசிட்டா. இவங்க அதுதான் சொல்ல வரேன். 32 பேரும் என்ன பேசினாங்கன்னா சீமான் சீமான் சீமான். சீமானை பத்தி மட்டும். ஏன்னா சீமானை பத்தி பேச சொல்றான் டார்கெட். அதுதான் ஹெட்லைன். ஒன்னமா ஒரு இடத்துக்கு போறோம்னா என்ன ஒரு ஹெட்லைன் கொடுப்பாங்க இல்லையா? இருங்கடா. இன்று தலைவரை பத்தி பேசுங்க. இன்று வந்து தமிழகத்தை பத்தி தலைப்பு கொடுக்குற மாதிரி இன்றைக்கு சீமானை பற்றி மட்டும் பேசுங்கள். தலைப்பு கொடுத்துட்டான். தலைப்பு கொடுத்து பணத்தை அடிச்சுட்டான். இந்த பணத்துக்காக கூவி கூவி கதறிய இந்த கைக்கூலிகள் தான் இந்த 32 பேரும். ஒருத்தர் காட்சி அவர்களுடைய கொள்கையை சொன்னார்களா, அவர்கள் கோட்பாடை சொன்னார்களா, ஏன் அரசியலுக்கு வந்தோம், எதற்காக அரசியலுக்கு வந்தோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்களிடம் எத்தனை தொண்டர்கள் இருக்கிறார்கள், வரும் அரசியல் காலத்துல என்ன செய்ய போகிறோம், நாட்டு மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு
ஏதாவது ஒரு குறிப்பு மறுபடியும் அதே நீட்டாத இதெல்லாம் பேசியிருந்தா 6 மணிக்கு வந்து கட்டு வாங்கியிருக்க முடியாது. அப்ப இதுங்கெல்லாம் வந்து பஞ்சம் பொழைக்க வந்த கேஸ் நம்மள்ட்ட பேசலாம். ஆமா நம்மள்ட்ட அதனால மறுபடியும் நான் ஒரே ஒரு கேள்வி இதுல வைக்கிறேன், இந்த காணொலி மூலியமா வைக்கிறேன். திராவிடம் என்றால் என்ன? திராவிடத்துல அத்தை பேர் தாங்கி பிடிக்கல, எங்களுக்கே தெரியாது சாமி. அவன் நீ ஏமா முந்துற, அவன் நாளைக்கு சொல்லிட்டுங்க திராவிட மாடல் என்ன சொல்றான். நாங்கள் வந்து அதாவது வந்து திராவிடம் என்றால் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, துளு இவர்கள் இதுதான் திராவிட. நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல நீங்க வந்து திராவிட கட்சியில வந்து பொதுக்கூட்டம் போடுறீங்க, மேடை போடுறீங்க, மாநாடு நடத்துறீங்க, ஓட்டு கேக்குறீங்க. இத கொன்று போய் கேரளாவுல, ஆந்திராவுல, கர்நாடகாவுல கேட்டுட்டு வாங்க. வந்துட்டீங்கன்னா அப்புறம் பேசுங்க. புரியுதா? இங்க உக்காந்துக்கிட்டு இது திராவிடம், யாரா திராவிடம்? போக முடியாது. இங்க சொத்து பூரா திராவிடம் என்றால் மண் இருக்கா? எங்களுக்கே தெரியாது. மொழி இருக்கா? இல்ல. ஏதா வரலாறு இருக்கா? எங்களுக்கு எங்க பாண்டித்துறை தேவரே நிறைய தூரம்லாம் போகல. நாங்க அப்பயே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லுகிறோம். என்ன நிறைய அதாவது இன்னொன்னா, நாங்க அப்பயே உள்ள நாங்க பாண்டித்துறை தேவர் 3ஆம் தமிழ் சங்கம் நடத்தினாரு. நிறைய பேர் பாடி இருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. எங்களுடைய வரலாற்று உண்மைகளை அதாவது செப்பேடுகள்ல எங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு 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 இதெல்லாம் இருந்தா நாளைக்கு வாங்க, எங்கிட்ட வாங்க பண்ண வாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க, நாங்களும் வர்றோம். திராவிடம் என்றால் என்ன? திராவிடத்தினுடைய துவக்க ஆண்டு எது? என்ன கால்டுவெல் வந்த பிறகு திராவிடம் வந்ததா, இல்ல வந்து கருணாநிதி வந்த பிறகு வந்ததா, இல்ல ஸ்டாலின் வந்த பிறகு? நீங்க வாங்க. நன்றி, வணக்கம். அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.